الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. صدق الله العظيم. السلام عليكم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وخاتم النبيين وعلى آله وأصحابه أجمعين الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى عز وجل في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم وأتموا الحج والعمرة لله. صدق الله العلي العظيم. وقال الله تعالى أيضا: فذكر فإن الذكرى تنفع المؤمنين. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الحج المبرور ليس له جزاء إلا الجنة، أو كما قال عليه الصلاة والتسليم. صدق رسول الله صلى الله عليه وسلم. ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم. فيها حرز الحماية، لطف الوقاية، عين العناية، بركة الكفاية، سر الولاية، وافر العطايا، وعلى آله وصحبه في كل أمر وغاية.
اللهم صل على سيدنا نبينا مولانا محمد رؤوف الرحيم ذي الخلق العظيم وعلى آله وأصحابه وأزواجه في كل لحظة بعدد كل حادث وقديم جزا الله عنا محمد صلى الله عليه وسلم بما هو أهل. அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக நம் உயிரில் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியம் நிறைந்த தர்பாரிலே ஸலவாத்தும் சலாமும் சொல்லுகின்ற பாக்கியம் பெற்றவனாக நான் என்னுடைய இந்த வார்த்தைகளை துவக்கம் செய்கிறேன். மீண்டும் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்வோமாக. இந்த புனித மண்ணிலே மக்கமா நகரிலே நம்மை அல்லாஹ் ஒன்று சேர்த்திருக்கிறார். இந்த ஊரின் மீது சத்தியம் செய்திருக்கிறான் அல்லாஹ். வத்தீனி வஸ்ஸைத்தூனி வத்தூரி சீனீன் வஹாதல் பலதில் அமீன். இந்த ஊருக்கு பல பெயர்கள் இருக்கிறது. மக்கா என்று இருக்கிறது, பக்கா என்று இருக்கிறது, பலது அமீன் என்றும் இந்த ஊருக்கு ஒரு பெயர். சையதுனா பாவா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கே வந்து முதலில் இந்த காபத்துல்லாவை மலக்குமார்களை கொண்டு கட்ட வைத்திருந்தான் அல்லாஹ். அதற்கு பின்பதில் சில கட்டிட தேவைகள் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டும் அல்லாஹ் செய்ய வைத்தான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரை ஒரு நீண்ட இடைவெளி இல்லை. ஹஜ்ரத் ஷீத் அலைஹிஸ்ஸலாம் நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தை சேது பகுதி என்று சொல்வார்கள். அந்த சேது என்ற தமிழ் வார்த்தை தான் ஹஜ்ரத் ஷீத் அலைஹிஸ்ஸலாம். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பின்பு நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த பகுதியும் தமிழ் மண் தான் ஆராய்ச்சியாளர்களின் முடிவுப்படி. இதுவெல்லாம் ஆதாரபூர்வமாக இப்படித்தான் என்று உறுதியாக எதையும் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? உறுதியான திருக்குர்ஆன் வசனங்களோ அல்லது ஹதீஸோ அப்படி இல்லை. ஆனால் சில வரலாற்று தடயங்களை வைத்து அப்படி சொல்லலாம். ஏனென்று சொன்னால் அப்பொழுது மனிதர்கள் வாழுகின்ற பகுதி கொஞ்சமாகத்தானே இருந்தது, பெரிய பகுதி இல்லை. நிலப்பரப்பு அல்லாஹ் கொடுத்த நிலப்பரப்பிலே மனிதர்கள் கொஞ்சம் பகுதி தான் வாழ்ந்தார்கள். ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரை கொஞ்சம் மனிதர்கள் தானே. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தமிழ்நாட்டிலே வாழ்ந்தார்கள் என்பதற்கான ஆராய்ச்சியாளர்களின் மிக முக்கியமான ஆதாரம் என்னவென்று சொன்னால், மற்ற நபிமார்கள் எல்லாம் இந்த பகுதியிலே, அதாவது பலஸ்தீனை சுற்றித்தான், இந்த அரபகத்தை சுற்றி எல்லா நபிமார்களும் வந்திருக்கிறார்கள். இங்கே செவி வழியாக அவர்கள் வருகை பற்றி, ஹஜ்ரத் இப்ராஹீமை பற்றி இங்கே எல்லோருக்கும் தெரியும். அலைஹிஸ்ஸலாத்து வ தஸ்லீம். நபிமார்கள் பேர் கேட்டால் அலைஹிஸ்ஸலாம் சொல்லணும், சஹாபாக்கள் பேர் கேட்டால் ரலியல்லாஹுன்னு சொல்லணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு சொல்லணும். இதுக்கெல்லாம் சவாபு கிடைக்கும். ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இங்கே வந்தது, இங்கே அவர்களை குடியமர்த்தியது, இதெல்லாம் இந்த பகுதி மக்களுக்கே தெரியும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை மூலமாக இங்கே வந்த மற்ற நபிமார்கள், ஹஜ்ரத் மூசா, ஹஜ்ரத் ஈசா, ஹஜ்ரத் யூசுப், ஹஜ்ரத் சுலைமான், ஹஜ்ரத் தாவூத், குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கின்ற 25 நபிமார்களில் அதிகமான நபிமார்கள் முழுக்க இங்கே தான். அல்லாஹ் அனுப்பிய 124,000 நபிமார்களில் மனிதர்கள் வந்த பகுதியெல்லாம் அல்லாஹ் அனுப்பி இருக்கிறார். மனிதர்கள் வாழ்ந்த பகுதியும் மனிதர்கள் பேசிய மொழியிலும் நாம் நபிமார்கள் அனுப்பி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனிலே முழுமையாக பதிவு செய்கிறான். சூரா நூஹ் என்றே ஒன்று தனியாக இருக்கிறது. அது இல்லாமல் பல இடங்களில் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுவார். ஏனால் அவர்கள் மாறு செய்தவர்கள் பூரா அழிக்கப்பட்டார்கள், பெரிய வெள்ளம் வந்தது, இதுவெல்லாம் அல்லாஹ் சொல்லுது. சிலோன் என்ற வார்த்தை இருக்கிறதல்ல, அது அரபி வார்த்தை. சைலான், சைலான் என்று சொன்னால் பெரும் வெள்ளம். இந்தியாவிலிருந்து தனியாக பிரிந்தது தான் இலங்கை என்றெல்லாம் நாம் வரலாற்று ரீதியாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய படத்தை பார்த்தாலே தெரியும். அந்த காலத்திலே போக்குவரத்துகள் ரொம்ப சாதாரணமாக இருந்தது. இலங்கையிலிருந்து நாம் தூத்துக்குடிக்கு வருவதோ, காயல்பட்டினம் வருவதோ, உடன்குடி வருவதோ, கீழக்கரை வருவதோ, புத்தன்தரவை போன்ற கடல் சார்ந்த பகுதிகளுக்கெல்லாம் சாதாரணமாக பரிசல் என்று சொல்வதில் கூட போய் வந்து விடுவார்கள். ஒரு தைரியமான காலம் அதுவெல்லாம். இப்படி பக்கமாக இருந்திருக்கிறது.
அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அங்கே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஆராய்ச்சியாளர் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஆதாரம் என்னவென்றால், குர்ஆனிலே அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லி முடித்தவுடன் ஒரு ஆயத்தை சொல்லுவார். தில்க மின் அம்பா இல் கைபி நூஹீஹா இலைக்க. இதுவரையும் சரிதான், இதுவெல்லாம் மறைந்த செய்திகள், நாம் உங்களுக்கு வகையின் மூலம் சொல்லுகிறோம் என்றெல்லாம் சொல்லுகிறான். இதற்கு அடுத்து ஒரு வாசகம் சொல்லுகிறான், அதுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அங்கே இருந்ததற்கான ஆதாரம். தில்க மின் அன்பா இல் கைப் நூஹீஹா இலைக் மா குன்த தஅலமுஹா அன்த வலா கௌமுக். இதுக்கு முன்னால் நீங்களும் உங்களை சார்ந்த சமயத்தார்களும் சமூகமும் இதை அறிந்திருக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறார். சற்றேறக்குறை வேறு எந்த நபிமார்களை பற்றி அல்லாஹ் பதிவு செய்தபடி இந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை. இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இவர்களுக்கு இதை அறிவித்திருக்கிறார்கள். குர்ஆன் தான் இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கு. அதுக்கு முன்பு இந்த பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கு அதை பற்றி தெரியாது. நம்முடைய பகுதியிலே வாழ்ந்ததற்கான தடயங்கள் என்ன? அல்லாஹ் வெள்ளம் வருகின்ற பொழுது அது அடுப்பில் இருந்து வரும் தன்னூர் என்ற வார்த்தையை எல்லாம் பயன்படுத்துகிறான். குர்ஆனிலே இருக்க ஃபாரத் தன்னூர், தன்னூரில் இருந்து தண்ணீர் பொங்கியது என்று வருகிறது. இப்பொழுது கேரளாவிலே ஒரு ஸ்டேஷனுக்கு பேரே தன்னூர், ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று இருக்கிறது கேரளாவிலே, அதுக்கு பேர் தன்னூர். இதையெல்லாம் அந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், தன்னூரில் தண்ணீர் வந்தது. வெள்ளம் வடிந்து விட்டது. ஏறக்குறைய 40 வருஷங்கள் வெள்ளம் இருந்தது. அப்போ வெள்ளம் வடிந்த பின்பு அதில் கப்பலை கட்ட சொன்னார்கள். கப்பல் கட்டிய பகுதியில் கடல் இல்லை, கடல் இல்லாத பகுதியில் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் கட்டுகிறார்கள். கப்பல் கட்டுகின்ற அந்த டெக்னாலஜி இருக்குதே, அது எல்லாம் அதில் ஜிப்ரீல் மூலமாக சொல்லிக் கொடுத்தான். அது முதல்ல அந்த கப்பல் கட்டுமானத்தினுடைய முதல் மனிதர் தான் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நபியாக இருக்கிறார்கள். நம்முடைய தமிழ் பகுதியில் சிதம்பரத்தை சுற்றி தமிழ் பாடல்களில் இவர்களை பற்றி சொல்லப்படுகிறது தோணி அப்பா என்று. பெரிய மனிதர்களுக்கு அப்பா என்று சொல்லுகின்ற வளமை தமிழ் மக்களிடத்தில் இருக்கிறது. தமிழிலும் அந்த வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படும். அப்போ தோணி அப்பா என்று ஒரு பெயர் இருக்கிறது, பாடல்கள் இருக்கிறது, வரலாறு செவி வழியாக மக்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இது ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி. சிதம்பரம் என்று ஒரு கோயில் இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் முதலில் சொல்லிட்டேன், இதெல்லாம் ஆதாரபூர்வமானதாக ஹஜ்ரத் பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க. ஆராய்ச்சி பூர்வமானது. சரியாக இருக்கவும் செய்யலாம், மாற்றமாக இருக்கவும் செய்யலாம். ஏன்னால் குர்ஆனும் ஹதீஸும் மட்டும்தான் சரியானது. இதுவெல்லாம் குர்ஆனிலே வரவில்லை, ஹதீஸிலே வரவில்லை, ஆராய்ச்சியிலே உள்ளது. சிதம்பரத்தில் ஒரு கோயில் இருக்கிறது. அந்த கோயிலிலே ஒரு சிலை வைத்திருக்கிறார்கள். அந்த சிலைக்கு பேர் என்ன? சிதம்பரம் கோயிலில் உள்ள சிலைக்கு பேர் நடராஜர். என்ன பேருங்க? நடராஜர். நடராஜர் என்று சொன்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான். நீங்க அந்த சிலையை பார்த்துட்டு இந்த சிலை தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முடிவு பண்ணாதீங்க. நடராஜன் வார்த்தை சொன்னால் அதற்கு அர்த்தம் யார்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான். ஏன் நடந்தே போனார்கள். 950 வருஷம் இல்லா ஹம்சீன ஆமா அப்படின்னு சொல்றாங்க. 1050 வருஷம் கம்மியாக 950 வருஷம் மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள். யாருமே ஏற்றுக்கொள்ளலன்னு கேட்கும்போது அல்லாஹ் சரி நீ என்ன சொல்றேன்னு கேட்டான். எல்லாம் இவங்க வச்சிருந்தீங்கன்னா, ஏன்னா யாருமே இவர்களுக்கு இனி பிறக்கக்கூடிய குழந்தைகள் கூட உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதை அழிப்பதாக முடிவு செஞ்சு அப்போ தான் கப்பல் கட்ட சொன்னான். எல்லாரும் ஏற்ற சொன்னால் 82 முஸ்லீம்கள் மட்டும்தான் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஈமான் கொண்டோம். அவங்க குடும்பத்திலே ஒரு மகன் ஈமான் கொள்ள மறுத்து விட்டார். இருந்தாலும் அவங்க அந்த மகன்கிற பாசத்தில் சொல்லுவான், யா புனை, என்னுடைய மகனே, வெள்ளம் வரப்போகிறதுன்னு சொல்லும்போது அவன் சொல்லுவான், நான் இந்த மலையின் மீது ஏறி நான் பாதுகாத்துக்கேன். ஏன்னா இயல்பாக தண்ணீர் எங்கே போகும்? பள்ளத்தில் தானே போகும், மலைக்கு போகாதுல்ல. ஆனால் இந்த தண்ணி மலைக்கும் போயிருச்சு. பேசிக்கொண்டிருக்கும் போதே குர்ஆன் சொல்லுகிறது, தண்ணீர் வந்தது, 2 பேரையும் பிரித்து விட்டது, மலையை கடந்து உச்சியை தாண்டி போனது. சமீபத்தில் வந்த சுனாமியை பார்த்து மக்கள் புரிந்து கொண்டார்கள், தண்ணீர் மேலேயும் செல்லும். எவ்வளவு தூரமான உயரத்தை கொண்டு கடல் கொந்தளித்து பெரும் பெரும் அலைகளை எல்லாம் எழுப்பியது எல்லாம் கண்கூடாக பார்த்தோம். ஆக காலெல்லாம் ஆசிமல் யோ தோலிசான் சொல்றாங்க, யாரும் யாரையும் பாதுகாக்க முடியும் இல்லாமின் அம்ரில்லாஹி மர்ரஹீம். அல்லாஹ் யார் மீது இறக்கப்பட்டானோ, அல்லாஹ் என்ன சட்டம் யார் மீது செயல்படுத்த அவங்க பாதுகாக்கப்படுவாங்கன்னு மட்டும் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் மகன்கிற அந்தஸ்துல கேட்டாங்க அல்லாட்ட, அல்லாஹ் என்னுடைய மகன் தானே, இப்படி என் கண் முன்னாலே அழிக்கப்பட்டான். அப்போ அல்லாஹ் சொல்றான், ரொம்ப அற்புதமான வசனங்கள். அல்லாஹ் சொல்றான், நூஹே இப்படிலாம் நீங்க கேட்கறதே தப்பு. அவன் உங்களுடைய மகனே இல்லை. ஏன் மகன் இல்லை? அமலுன் கைரு சாலிஹ், நல்ல அமல் செய்யாத உங்க பிள்ளைகளா இருந்தால் உங்க பிள்ளையே இல்லைன்னு சொல்றான்.
எல்லாம் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானார். சத்தமாக சொல்லுங்க ஆமீன். நம்முடைய குடும்பத்து பிள்ளைகளை எல்லாம் எல்லாம் சாலிஹீன்கள் ஆக்குவாங்க. கியாமத் வரை சாலிஹீன்கள் எல்லாம் ஆக்குவாங்க. இங்கே எல்லாம் துவா கேட்குற ஊர் இது. பேசுகிறத பூரா விட்டுட்டு கேட்குறதையா வைங்க. நிறைய ஊரில் பேசிக்கலாம், ஃபோன்லேயும் பேசாதீங்க. பேசுகிறது பூரா அல்லாட்டையும் பேசுங்க. எல்லாம் உடனே ரெக்கார்ட் ஆகும், உடனே பதில் கிடைக்கும். நிராசையாக பேசிடாதீங்க, நெகட்டிவ் தாட்ஸோடு பேசாதீங்க. எல்லாத்தையுமே என்ன பாசிட்டிவ் தாட்ஸோடய பேசுங்க. நடக்கும், எல்லாமே எல்லாம் கொடுப்பான். இவன் வராது, இது பார்த்தாலே இப்படி தான் இருக்குது, இது மாதிரிலாம் சொல்லி பழகாதீங்க. வரும், நடக்கும், எல்லாம் செய்ய வைப்பார். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண் முன்னாலேயே மகன் அழிக்கப்பட்டார். அப்போ எல்லாம் சொல்கிறான், இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் குர்ஆன் ஆயத்து தான், வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அப்போ எல்லா நபி கேட்டவொன்னு எல்லாம் சொல்லிட்டான், அமலுன் கைரு சாலிஹ். அப்போ யாரெல்லாம் சாலிகான் அமல்கள் இல்லாமல் போவார்களோ அந்த மகன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை, குஃப்ர். அது நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் அந்த நிலை கொண்டு போகாமல் எல்லாம் பாதுகாப்பானா. என்னென்னா இந்த நிறையா அது என்ன சொல்கிறோம், இப்போ எல்லாமே கம்ப்யூட்டரோட லிங்க் ஆகிட்டாங்க. நிறைய பேருக்கு எல்லாம் பாதுகாப்பானாக. மீண்டும் ஆமீன் சொல்லுங்க. முர்த்தத் ஆகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. முர்த்தத்னா என்ன? காஃபிர் ஆகிறது. இல்லை, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல், ரசூலை ஏற்றுக்கொள்ளாமல் எல்லாமே இயற்கை என்ற சிந்தனையை எல்லாம் அங்கே போதிக்கப்படுகிறது. எல்லா மொழிகளிலும் இருக்கிறது. ஆக புதுமை சிந்தனைகளில் நுழைந்து விடாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று துவா செய்து கொண்டே. இப்போ அல்லாஹ்வுடைய கிருபையில் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தார்கள்ங்கிறதுக்கு இந்த மாதிரி அடையாளங்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ நடந்தே போனதுனால. இன்னொன்று சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும், இது சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிதம்பர ரகசியம் என்னவென்று சொன்னால் அதுதான் இஸ்லாத்தினுடைய உண்மையான நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. அதை பற்றி மக்கள் தெளிவாக பேச மாட்டார்கள். ஆக சுருக்கமாக விடும், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பகுதி தமிழ் மண். பொதுவாக நபிமார்கள் எல்லாம் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரை நம்முடைய பகுதியிலே தொடர்புகள் இருந்திருக்கிறது. அதற்கு பின்பு மொழி சார்ந்த நிலையில் பலரும் வந்திருக்கலாம், யார் என்று நமக்கு சொல்ல முடியாது. நாம் பார்த்தோம் என்று சொன்னால் செல்லதாளின் காலத்திற்கு முன்பு நிறைய தமிழிலே நல்ல விஷயங்கள் இருக்கிறது, திருவாசகம் இருக்கிறது, அதெல்லாம் குஃப்ரே இருக்காது. இன்னும் நிறைய தமிழில் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். அது பூரமே தமிழில் உள்ள நிறைய அந்த பாடல்கள் எல்லாமே தௌஹீது பற்றி தான் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை பற்றியெல்லாம் நிறைய தமிழ் பாடல்கள் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஆக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றை அல்லாஹ் இப்படி சொல்லிவிட்டான். இது உங்களுக்கு தெரியாததை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இதற்கு முன்பு இது யாருக்கும் தெரியாது என்று சொன்னதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இங்கே தான் வாழ்ந்தார்கள் என்பதற்கான ஒரு. அப்போ ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கியது தமிழ் மண்ணில் தான். அந்த சரந்தீப் என்ற மலை இலங்கையில் இப்பொழுது இருக்கிறது. ஆனால் அன்று அது இலங்கையும் இந்தியாவும் ஒன்று தான், தனியாக இல்லை. இப்போ வெள்ளம் வடிந்து விட்டது. பறவைகளில் ஜோடி ஜோடியாக மனிதர்களும் அப்படித்தான், விலங்குகள் பறவைகள்லாம் ஏற்றி வச்சிருந்தாங்க. அதில் காக்கை ஏற்றிருந்தாங்க. அந்த காக்கைக்கு தான் அனுப்பிச்சாங்க, போய் தண்ணி மண்ணெல்லாம் காஞ்சிருச்சா, நம்ம இறங்கலாமா, 82 பேர் இறங்கலாமா அப்படின்னு சொல்லி அது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அனுப்புகிறாங்க. அப்போ நூரலியா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது இலங்கையில், ஹில் ஸ்டேஷன். அது அந்த இடத்துக்கு போய் அந்த காக்கை என்ன செஞ்சிச்சு, 2 இலையை எடுத்துகிட்டு வந்துச்சு. அப்போ தண்ணீர் வடிஞ்சு என்ன ஆயிடுச்சு, இலை முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ மனிதன் இறங்கலாம் அப்படிங்கிறத அங்கே உறுதி செஞ்சு தன்னுடைய வாயிலே அந்த 2 இலையை கொண்டு காட்டியது. அப்போ தான் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹாதா நூறு மின் நூரே இலாஹி, இது என்னுடைய அல்லாஹ்வின் ஒரு ஒளி அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் நூர் அலியான்னு பேர் மாறிடுச்சு. அப்போ இதையெல்லாம் அந்த ஆதாரத்திற்கு ஆராய்ச்சியாளர் தருகிறார். இதெல்லாம் இந்தியாவில் தான் இருக்கிறது, இலங்கையில் தான் இருக்கிறது, வேறு எங்கும் இல்லை என்று சொல்லுவார்கள். வடபகுதியில் உள்ள பெரிய பெரிய முஹக்கிகள், ஸ்காலர்ஸ், ஆலிம்கள் எல்லாம் நம்முடைய பகுதியை சார்ந்த தமிழ்நாட்டு பகுதியை சார்ந்த மக்களை பார்த்தாலே ரொம்பவும் கண்ணியமாக சொல்லுவார்கள், நீங்களெல்லாம் மனிதர்களின் ஆரம்ப காலத்தில் உள்ள பகுதியை சேர்ந்தவர்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கிய பகுதியை சேர்ந்தவர்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதோடு சேர்ந்து இன்னொரு ஆராய்ச்சியும் இருக்கிறது. பூகோள மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. திடீரென்று ஒரு பகுதி இன்னொரு பகுதிக்கு போவது, இதுவெல்லாம் எல்லாம் ஏற்படுத்த முடிந்தவன் தானே. அப்படி தமிழ் பகுதியிலிருந்து ஒரு ஊரே அப்படி மாறி போயிருக்கிறது. இப்பொழுது சமீபத்தில் ஈராக்கிலே ஒரு பகுதியை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த பகுதியில் புதையுண்டதை எடுத்தால் அங்கே தமிழ் எழுத்துக்கள் இருக்கிறது.
எப்படி நமக்கு நம்முடைய மதுரை பக்கத்திலே கீழடியினுடைய ஆராய்ச்சி வேறு பகுதிகள்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி எழுத்துக்கள் மனிதர்கள் வாழ்ந்த அந்த தடயங்கள் அவர்கள் பயன்படுத்தியது இதுவெல்லாம் அங்கே இருக்கிறது. ஆனால் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், தமிழிலே எங்கெல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்களோ அங்கே எந்த உருவ வழிபாடும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் சொல்ல மாட்டாங்க. அவர்கள் பயன்படுத்திய பொருள்களை எல்லாம் காட்டுகிறார்கள். சில பொருள்களை வடிவமைத்திருக்கிறார்கள், மயில் போன்று காகம் போன்று இதுவெல்லாம் செய்திருக்கிறார்கள். அது எங்கேயும் அவர்கள் ஒரு சிலையை வைத்து வணங்கியதாக உள்ள சிலை வணக்கம் தமிழ் மண்ணிலே இருப்பதாக இந்த வரலாற்று படிவங்களிலும் காட்ட முடியவில்லை, இந்த தமிழ் பாடல்களிலும் காட்ட முடியவில்லை. 1130 குறள் அடி இருக்குதா திருக்குறள், அதில் எல்லாம் படித்து பாருங்கள். எங்கேயுமே திருக்குறள்லையும் உங்களுக்கு ஏகத்துவம் மட்டும்தான் இருக்கும். துவக்கமே அப்படித்தான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, இதான் முதல் குறளே. பல பாகங்களை வைத்திருக்கிற எங்கேயுமே அங்கே சிலையை பற்றியோ சிலை வணக்கத்தை பற்றியோ திருவள்ளுவரும் சொல்லவில்லை. திருவள்ளுவர் என்று ஒருவர் இருந்திருக்கலாம், திருக்குறளும் இப்பொழுது இருக்கிறது. ஆனால் படத்தில் காட்டப்படுகின்ற இவர்தான் திருவள்ளுவர் என்று முடிவு செய்ய முடியாது, அது தெரியாது நமக்கு. இப்பொழுது ரெக்கார்டிங் மாதிரி இல்லாத காலம் தானே. அப்போ ஆக அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையில் நம்முடைய தமிழ் மண்ணுக்கு பல சிறப்புகளை எல்லாம் கொடுத்திருக்கிறான். இப்போ அந்த நூரே இலாஹி, அதான் நூரலியா என்ற இலங்கை பகுதி, பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து தான் 40 தடவை ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க அங்கே தான் வாழ்ந்திருக்கிறாங்க. அதுக்கு பின்னாலே எல்லாம் உலகம் போகிறாங்க. இதை சார்ந்த இன்னொரு விஷயத்தையும் சொல்லி விடுகிறேன். அன்சாரிகள் என்று சொல்லுகின்ற மதீனாவாசிகள் இருக்கிறாங்களே, அந்த பூகோள மாற்றத்தில் ஏற்பட்டதிலே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான். அவர்களெல்லாம் வேறொரு இடத்தில் அப்படியே ஒரு ஊராக அப்படியே கூடி அமர்ந்திருக்கிறார்கள். அதிலிருந்து தான் அந்த மன்னர் வந்திருக்கிறார். அவருடைய அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம், இங்கே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரப்போகிறார்கள், எனவே நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னவுடன் அனுமதி கொடுத்திருக்கிறார். பட்டையும் எழுதி கொடுத்தார். நான் அவர்களுக்கு சலாம் சொன்னதாக சொல்லுங்கள் என்றெல்லாம் எழுதி கொடுத்திருக்கிறார். ஹஜ்ரத் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் தங்களுடைய வீட்டிலே வைத்திருந்தார்கள். ஆனால் இது யாருக்கும் தெரியாது. ஹஜ்ரத் அபூ அய்யூப் அன்சாரிக்கு மட்டும்தான் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வருகின்ற பொழுது எங்கே தங்குவார்கள் என்ற பிரச்சனை எழுந்த பொழுது சொன்னாங்க, என்னுடைய ஒட்டகம் அமருகின்ற இடம்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒட்டகம் போய் ஹஜ்ரத் அபூ அய்யூப் அன்சாரி வீட்டில் தான் உட்காந்துச்சு. உள்ளே போனோன்னா எடுத்து பட்டயத்தை கொடுத்தார். யாரை சொல்லி, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வருவீங்கன்னு எங்களுக்கு முன்னாலே தெரியும், எங்களுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க, உங்கள் வருகைக்காக எங்களுக்கு எழுதி கொடுத்த பட்டயம் என்று ஹஜ்ரத் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. ஆக இப்படி ஒரு வரலாற்று குறிப்பிலே அன்சாரிகளும் தமிழ் மக்கள் தான். இதை வச்சு நீங்கள் வேறு எதுவும் தமிழ்காரவங்களுக்காக சிறப்பாக பேசிகிட்டு இருக்காங்க, அது அப்படி யாரும் நினச்சிடாதீங்க. அதாவது மனிதர்களே முன்னால் உள்ளவர்கள். இதை நீங்கள் இன்னொரு வகையிலும் பார்க்கலாம். வேறு மாநிலங்களில் வாழ்கின்றவர்களை விட தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அந்த மனிதர்களிடத்தில் இயல்பாக மனிதத்தன்மைகள் நிறைய இருக்கும். குறிப்பாக ஹாஸ்பிட்டாலிட்டி, யாருக்குமே உபகாரம் செய்கிறது, யாருக்குமே உதவி செய்கிறது. எத்தனையோ பகுதிகள் நான் காரில் போகும்போது முஸ்லீம் அல்லாதவங்கள்ட்ட வழி கேட்டால், நான் பொதுவாக ஓட்டுறவங்க சொல்லுவேன், வண்டியில் உட்காந்துட்டே கேட்காதீங்க, இறங்கி போய் கேளுங்க. இல்லை, இறங்கி போய் கேட்டால் அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட், நம்மளை இறங்கி வந்து கேட்குறாங்களே வழி, அப்போ உடனே அவங்க சரியான வழி காட்டுவாங்க. நான் ஒரு ஊருக்கு போயிருந்தப்ப மகரிபுடைய நேரம் நெருங்கிருச்சு, தொழுகணும். மஸ்ஜித் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அந்த ஊரில், ஆனால் காரில் எப்படி போகிறதுன்னு தெரியல. நான் ஓரமாக வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு வாலிப பையன் ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்காரு. அதெல்லாம் சமீபத்தில் வந்தது. முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட ஷார்ட்ஸ் போட மாட்டார்கள், ஆனால் எல்லாம் பாதுகாப்பானாக. மக்காவிலே மதீனாவிலே உள்ள அரபிகள் கூட இன்று ஷார்ட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் பாதுகாக்கணும். இதையெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஊரில் பழக்கமாக கொண்டு போயிடாதீங்க. நாங்கள் மக்காவிலே பார்த்துட்டோம், மதீனாவிலே பார்த்துட்டோம், அப்படி இல்லை. இங்கே இருக்கின்ற நல்ல விஷயங்கள், அதில் சுத்தமாக இருப்பது, பிறருக்கு உபகாரம் செய்வது, பிறரை கண்ணியப்படுத்துவது, பிறரை உபசரிப்பது, இதுவெல்லாம் இங்கே இருக்குது. இதை எடுத்துகிட்டு போகணும். இப்போ அந்த ஷார்ட்ஸ் போட்டவர் 2 வீலரில் உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்கிறார், ஏதோ ஒரு வேலை. அவர் நான் வண்டி ஓரமாக நிறுத்திட்டு இப்போ என்னுடைய ஓட்டுநரை போய் கேட்டேன், மஸ்ஜித் எங்கேன்னு கேளுங்க. அவருக்கு எவ்வளோ பெரிய அதனால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உணர்வு ஏற்பட்டதுன்னு சொன்னால் அவர் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டார். நான் நினைக்கிறேன் முஸ்லீம் பையனாக இருந்தால் கூட அப்படி செஞ்சுருக்க மாட்டாங்க. இவங்க தான் பள்ளிக்கு போகிறது இல்லையே, இங்கே தொழுக போகிறாங்க. உடனே அவர் ஃபோனையும் ஆஃப் பண்ணி விட்டு டிரைவர்கிட்ட சொன்னார், நீங்கள் முன்னால் உட்காருங்க, என் பின்னாலேயே வாங்கன்னு சொன்னார். அவர் பின்னாலேயே வாங்கன்னு உள்ளே கூட்டி போகிறார்ல, அந்த ரோடு நோ என்ட்ரி. அப்போ நான் சொன்னேன், நோ என்ட்ரியாக இருக்குது. இல்லை நீங்கள் வாங்க, ஏன்னா மஸ்ஜிதுக்கு போகிறதுக்கு வழிப்படி போனால் சுற்றி போகணும்னு சொல்லி ஒரு நோ என்ட்ரி சந்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறார்.
2 பக்கமும் முஸ்லீம் அல்லாதவர்களின் கடைகள், நிறைய வண்டி இருசக்கர வாகனம் நிறுத்தப்பட்டிருக்கு. அந்த பகுதிக்கு இவர் ரொம்ப அறிமுகமானவரும் முக்கியமானவருமாக இருப்பார் போல் தெரிகிறது. இவரை பார்த்த உடனே வண்டியெல்லாம் ஒதுக்கிட்டாங்க. இவர் முன்னால போறாருங்க, நம்ம வண்டியை பற்றி யாரும் சிந்திக்கலனோ என்று கரெக்டாக மஸ்ஜித் வரைக்கும் கொண்டு நிப்பாட்டிட்டார். சொன்னார், இந்த வழியில் நான் வந்தது நீங்கள் சீக்கிரம் தொழுக போகணும்னு தான் வந்தேன், திருப்பி போகும்போது வேறு வழியில் போங்க, இந்த வழியில் போயிடாதீங்கன்னு சொன்னார். இது என்னன்னு நான் சொல்கிறேங்கிட்ட நம்முடைய அந்த மண்ணுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி. மஸ்ஜிதை காட்டுறது, மஸ்ஜித் கொஞ்சம் காட்டுறேன். நான் பெரும்பாலும் போகிற இடத்துல நிறைய இடத்துல முஸ்லீம் அல்லாதவங்கள்ட்ட தான் மஸ்ஜித் எங்கே இருக்குன்னு கேட்பேன். எங்கிட்ட அவங்களுக்கு மஸ்ஜித் இருக்குன்னு தெரியணும்ல. இப்போ சமீபத்தில் கூட நான் வரும்போது கூட இடத்துல கேட்டேன், கரெக்டாக வழி சொன்னாங்க, இங்கே போங்க, இப்படி போங்க, ஃபஸ்ட் கட்டில் போனீங்கன்னா மஸ்ஜித் வந்துடும்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் தெரியும்? முஸ்லீம்கள் தொழுக போனால் தெரியும். முஸ்லீம் அல்லாதவங்க எல்லோரும் ஓதி பார்க்க வர்றாங்க. குழந்தைகளை கொண்டு ஓதி பார்க்க வர்றதுனால இது தெரியுது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஓதி பார்க்க வர்றாங்கன்னு சொல்லும்போது ஒரு விஷயத்தை சேர்த்து சொல்லிடுறேன். திருப்பதிக்கு நான் போயிருந்தேன். என்னுடைய இந்த டிராவல்ஸுடைய பொறுப்புதாரி அக்பர் ஹாஜியாருடைய ஊர் அது. அங்கே என்னுடைய நண்பர் தான் இமாமாக இருக்கிறார் மர்கஸ் பள்ளியில். அப்போ அவரை பார்க்க போயிருந்தப்போ ஃபஜ்ர் தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் பேச சொன்னாங்க. நான் பேசினேன். எல்லாரும் உட்காந்துருந்தாங்க. வெளியே வந்தால் ரொம்ப வசதியாக சீட்டுகள் போடப்பட்டிருக்கு, உட்கார்றது இருக்கைகள், குடிக்க தண்ணியெல்லாம் வச்சுருக்கிறாங்க, வரிசையெல்லாம் உட்காந்துருக்கிறாங்க. நாங்கள் பயான் முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுல, வந்த உடனே பார்த்தா ஒரே ஒரு கணவன் மனைவி சின்ன வயசுக்காரங்க ஒரு கை குழந்தைய வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க பக்கத்தில் வந்தாங்க, ஓதி பாருங்க. சரி ஓதுன்னு போயிட்டாங்க. இப்போ நான் அதிர்ந்து கேட்டேன், இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறாங்களே, அதுக்கு ஒரு சரித்திரம் இருக்குதுன்னு சொன்னார். திருப்பதிக்கு மேலே தான் திருமலை இருக்குது. அந்த திருமலையில் ஒரு தடவை கோயில் யானை எழுந்திருக்கலை. இது கதையெல்லாம் இல்லை, உண்மை நடந்தது. அப்போ கோயில் யானை எழுந்திருக்கலைங்க, அவங்க என்னவோ மந்திரம்லாம் ஓதி பார்த்துருக்காங்க, எழுந்திரிக்கவே இல்லை. அப்போ அந்த தலைமை பூசாரி என்ன சொல்லிட்டாரு, அந்த கோயில் நிர்வாகம்லாம் சேர்ந்து மர்கஸ் மஸ்ஜிதுக்கு போங்க, அங்கே போய் பட்டேல் சாப்பிட்ட சொல்லுங்கள், அவர் ஏதாவது ஏற்பாடு பண்ணால் தான் இந்த யானை எந்திரிக்கும். அப்போ அவங்க வந்தாங்க, பட்டேல் சாப் हमारा हाथी नहीं उठ रही है, आप ज़रा अपना इमाम साहब को भेजिए उठाने के लिए. இப்போ இமாம் சாப்பிட்ட வந்து சொன்னாங்க, முத்தவல்லி சாப் திருமலையில் யானை எந்திரிக்கல, நீங்கள் போய் அதை எழுப்புங்கன்னு சொல்லி. அதில் சொன்னார், முझे नहीं मालूम है मैं क्या करूँगा, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, நான் ஓதி பார்த்து இப்படி வேலையெல்லாம் செய்கிறத படிக்கலை, அதனால் எனக்கு தெரியாது, நான் எப்படி போகணும்னு சொன்னார். அதில் என்ன அவர் முத்தவல்லி சாப் என்ன சொல்லிட்டாரு, கோயில்காரவங்களே நம்மள்கிட்ட வந்துட்டதுனால ஏதாவது அல்லாஹ் வழி திறந்துருவான், நீங்கள் தைரியமாக போங்கன்னு சொல்லிட்டார். நடந்தது. ஹஜ்ரத் போயிட்டார். ஹஜ்ரத் யோசிச்சுட்டே போகிறார், என்ன ஓதுறது, யானை எப்படி எந்திரிக்கும், அவங்க வேதங்கள்லாம் மந்திரிச்சு கூட எந்திரிக்கலையே, நாமளும் போய் ஓதி எந்திரிக்காமல் போயிட்டா. ரொம்ப இவருக்கு மனசில் ஒரு பதட்டம் வந்துருச்சு. யானை கிட்ட போனார்ல, இப்போ அல்லாஹ் உடனே மனசில் போட்டான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜஅல் கைதஹும் ஃபீ தத்லீல் வஅர்ஸல இலைஹிம் தைரன் அபாபீல் தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல் ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல். ஓதி ஊதுங்கன்னு சொல்லி 2 காதில் ஊதுனோன்னு யானை எந்திரிச்சிருச்சு. உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு. கோயில் நிர்வாகம் என்ன முடிவு பண்ணிட்டாங்க, சும்மா கோயிலுக்கு சாமி கும்பிடுவாங்க, ஏதாவது சின்னதாக இருந்தால் இங்கே வைத்தியம் பண்ணிடுவோம், உங்களுக்கு எதுவும் பெருசாக இருந்தால் பள்ளிவாசலுக்கு போங்க. இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அப்போ பள்ளிவாசலுக்கு போய் என்ன செய்யறது, ஒன்றும் செய்ய வேணாம், ஹஜ்ரத்தெல்லாம் இமாமெல்லாம் தேடாதீங்க, தொழுதுட்டு போகிறவங்க ஓதி பார்த்தாலே சரியாக போயிடும். சரி, எத்தனை பேர்னு அவங்க சொல்லி விடுறாங்களாம். இது சாதாரணமானது, ஒரு 3 பேர்கிட்ட ஓதிட்டு போயிருங்க. இது கொஞ்சம் கஷ்டமானதாக தெரியுது, ஒரு 5 பேர்கிட்ட ஓதுங்க. ரொம்ப அதிகமாக இருந்தால் 11 பேர்கிட்ட ஓத சொல்கிறாங்க. அந்த கணவன் உட்காந்துருந்தாங்கல்ல, அந்த குழந்தைக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குன்னு 11 பேர்கிட்ட ஓத சொல்லியிருக்காங்களாம். 10 பேர் ஓதி முடிச்சுட்டாங்க. இப்போ நான் வெளியே வந்தேன், நான் தான் 11ஆவது ஆள், நீங்கள் ஓதுங்கன்னாங்க. ஓதிட்டு அப்புறம் தான் சொன்னாங்க 11 பேர்ட்டு எங்களுக்கு ஓத சொன்னாங்க. சார் பெரிய அழகா வசதியான இருக்கைகள் போட்டு தண்ணீர்லாம் வச்சு மக்கள் கூட்டமாக வந்து உட்காடுறான். ஃபஜ்ர் நாங்கள் பயான் முடிச்சிருந்தோம், இஷ்ராக் டைம்லாம் முடிஞ்சிருச்சு. அவ்வளோ நேரம் மக்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு மஸ்ஜிதுகள் தெரியும். அருமையானவர்களே, இந்த ஊருக்கு பேர் பலதுல் அமீன். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பெயரால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ஈராக்கிலிருந்து இங்கே போச்சு. ஈராக்கிலிருந்து வந்தாங்க. அம்மா ஹாஜரா அம்மா அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. வயதான காலத்தில் குழந்தையை கொடுத்தான். அல்லாஹ் என்ன செஞ்சான், குழந்தையும் தாயையும் கொண்டு போய் நீங்கள் மக்கால விட்டுருங்கன்னு சொன்னான்.
எவ்வளோ பெரிய ஒரு சரித்திரம் இது. அதாவது அல்லாஹுவின் கட்டளைகளுக்கு கட்டுப்படுவது என்பதற்கு ஒரு உதாரணமாக ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு குடும்பம் செஞ்சுருக்கிறாங்க. அதை கொண்டு போய் காட்டுறாங்க. நம்ம எல்லாம் படிக்கிறோம், தியரி அது நிறைய தெரியும், ஆனால் செயல்படுத்தணும்ல. இந்த மாதிரி வசதியாக இப்போயே நமக்கு எங்கே நடந்து போகிறது எப்படி போகிறதுன்னு கேட்குறோம். இராக்குறது நடந்து தான் வந்தாங்க. அம்மா குழந்தையை தூக்கிட்டு ஒட்டகம் தொடர்ந்து அது இறங்கி தான் ஏறுவாங்க, அல்லது கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கும். இப்படிமா 1 மாத காலம் பயணம் செஞ்சு ஈராக்கிலிருந்து இங்கே வந்து சேர்ந்துருக்கிறாங்க. இப்போ இந்த ஊர் தான் மக்கா, இதற்கு பேர் பலதுல் அமீன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்ம இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டான். பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 40 தடவை இங்கே தான் வந்தாங்க. அப்போ ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வருவதற்கு முன்பு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வெள்ளம் ஏற்பட்டுச்சுல, அதில் எல்லாமே அழிஞ்சிருச்சு, சுவடுகள்லாம் இல்லை. காபத்துல்லாஹ் எங்கே இருக்குன்னு தெரியல. அப்போ அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வைதர்ஃபா இப்ராஹிமுல் கவாயித். நம்ம ஃபவுண்டேஷன் எல்லாம் இப்ராஹிமுக்கு காட்ட சொன்னோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, காட்டினாங்க, இதெல்லாம் நீங்கள் கட்டணும். ஏன்னா மஸ்ஜித் கட்டுறதுங்கிறதுக்கு நபிமார்களுக்கு மட்டும்தான் அனுமதி இருந்துச்சு, யாரும் கட்ட முடியாது. ஹஜ்ரத் இப்ராஹிம், ஹஜ்ரத் இஸ்மாயில். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தான் அல்லாஹ் மக்காவை விட்டு போகும் பொழுது அது ஜிப்ரீல் சொன்னாங்க, நீங்கள் மக்காவை விட்டு போகிறீங்க, ரொம்ப உங்களுக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு ஒரு ஆயத்தை கொண்டு வந்தாங்க. இன்னல்லதி ஃபரல் அலைக்கல் குர்ஆன லராதுக இலா மஆத். மக்காவிலேருந்து வெளியே போச்சுன்னா திரும்பி மக்கா பக்கமே வர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவின் வழிக்கே போகலை ஸல்லல்லாஹு, திரும்பி இந்த பக்கம் தான் வர்றாங்க. அப்போ திரும்பி ஒட்டகத்தை திருப்பி நிப்பாட்டி இந்த ஆயத்தை எல்லாம் சொன்னான். இன்னல்லதி ஃபரல் அலைக்கல் குர்ஆன லராதுக இலா மஆத். ஹஜ்ஜுக்கு வரவங்கலாம் வீட்டில் எழுதி வச்சுட்டு வந்திருப்பாங்க இந்த ஆயத்தை. இந்த ஆயத்தை என்ன அர்த்தம்? யார் குர்ஆனை இறக்கி வைத்தானோ அந்த அல்லாஹ் உங்களை திரும்ப இங்கே கொண்டு வரேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி சொல். அப்போ ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு இந்த ஊரை விட்டு போகிறதுக்கான கவலைப்பட்டாங்க, விரும்பலை. ஆனால் அல்லாஹ் அவங்களை இங்கிருந்து வெளியே கொண்டு போனான். இப்போ அவங்க போகின பின்னால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுப செய்தி இருக்குதுன்னு சொன்னாங்க ஜிப்ரீல். அந்த சுப செய்தி தான் குபா என்ற இடத்தில் மஸ்ஜிதை கட்டுகின்ற அந்த பொறுப்பை நபியோடு சேர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கும் கொடுத்து, இந்த உம்மத்திலே உள்ள உங்களுடைய உம்மத்தில் எல்லா சாதாரண மனிதர்களும் மஸ்ஜித் கட்ட முடியும்னு சொல்லி ஒரு சிறப்பான ஒரு நன்மாராயத்தை சுப செய்தியை சொன்னார். நம்ம எல்லாரும் மஸ்ஜித் கட்டலாமா? சத்தமாக சொல்லுங்க. நிறைய காசு எல்லாம் கொடுத்துருக்கான். எவ்வளோ காசில் வீடு கட்டுறோம்? 50 லட்ச ரூபாய்க்கு பாத்ரூம் கட்டுறவங்கலாம் இருக்காங்க, ஃப்ளாட் வாங்குறாங்க. பிகினிங் ஸ்டேஜே 2 கோடி ரூபான்னு சொல்கிறாங்க. ஸ்கொயர் ஃபீட் 12,000, 14,000, 18,000 இப்படிலாம் கொடுத்து வாங்குறோமா இல்லையா? நம்ம அல்லாவுக்கு ஒரு வீடு கட்டிடலாமா? எத்தமா சொல்லுங்க. உங்கள் ஊருக்கு தேடி வந்து வசூல் பண்ணி பள்ளி கட்டுறேன்னு சொன்னீங்களே, எங்கெங்க பேர், அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். நீங்கள் அல்லாட்ட கேளுங்க, எல்லாம் எங்களை கொண்டு கட்டவை அல்லது எங்கள் குடும்பத்திலிருந்து கட்டவை. இன்றைக்கி ரொம்ப காசு கம்மி, காசுலாம் நிறைய வந்துருச்சு, நிறைய செலவழிக்கிறோம். கல்யாணங்கள் எவ்வளோ காசு செலவழிக்கிறோம்? கல்யாணங்களை சுருக்கமாக்கினீங்களே, ஒரு குடும்பத்தில் 4 மஸ்ஜித் கட்டலாம். எத்தனையோ மக்கள் வாழ்கின்ற பகுதியில் 10 லட்சம், 15 லட்சம், 20 லட்சம் இப்படியெல்லாம் மஸ்ஜித் கட்ட முடியும். மக்கள் மஸ்ஜித் கட்ட முடியாமல் எவ்வளோ சிரமங்கள் இருக்கிறாங்க. எல்லாம் அதெல்லாம் அந்த மஸ்ஜிதுகள் கட்டுகின்ற அந்த சுப செய்தி, நற்செய்தியை நமக்கு கிடைத்ததால் நம்முடைய குடும்பங்களிலிருந்து இன்ஷா அல்லாஹ் இந்த ஊரிலிருந்து மஸ்ஜித் கட்டுறதாக நியத்து வச்சுட்டு போகலாமா? அல்லாஹ் நம்ம எல்லாரையும் கபூல் செய்வானாக. அருமையானவர்களே, இன்று என்ன கிழமைங்க? சத்தமாக சொல்லுங்க, சந்தேகம்லாம் இல்லையே? சரி, வியாழக்கிழமை. மாஷா அல்லாஹ். என்ன புரை? சத்தமாக சொல்லுங்க. பிறை 4. மாஷா அல்லாஹ். இப்போ நாளைக்கு வெள்ளிக்கிழமை பிறை 5, சனிக்கிழமை பிறை 6, ஞாயிற்றுக்கிழமை பிறை 7. ஞாயிற்றுக்கிழமை நைட் நம்மளை இன்ஷா அல்லாஹ் மினாவை கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மினாவுடைய தரத்தீப் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சனிக்கிழமை சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு ஜும்மா இருக்குதுல்ல, இப்போ ஜும்மாவுக்கு ஹரம் போகலாமா, இங்கே தொழுகலாமா? சரி, நீங்கள் ஹரமுக்கு போகணுன்னு யார் நியத்து வைக்கிறீங்களோ அவங்க இங்கேருந்து ஃபஜ்ரு தொழுதோ நாஸ்டா பண்ணிட்டு போயிடணும். மதியானம் சாப்பிட்றதுக்கு இங்கே வரக்கூடாது. மக்ரிபுக்கு பின்னால் தான் அங்கேருந்து புறப்பட்டு வரணும். ரொம்ப கடுமையான வெயில் இருக்கிறதுனால நீங்கள் அங்கேயே எதுவும் கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்துக்கணும். வெயிலில் எங்கேயுமே உட்காந்துடக்கூடாது. நேற்றிரவு ஹஜ் கமிட்டியில் வந்த ஒரு வாலிப வயசு பையன், 28 வயசு தான் இருக்குது,
போன ஜும்மா வெயிலில் 3 மணி நேரம் உட்கார்ந்ததுனால இப்போ பேஷண்ட் ஆகிட்டார். டாக்டர்கிட்ட காமிச்சோம், ஒன்றும் செய்ய முடியல. அட்மிட் போடாங்க. அட்மிட்டில் போடுறதுக்கான எதுவுமே இவருக்கு வெளிரங்கமாக தெரியல, அதனால் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வரைக்கும் ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன செய்யணும் தெரியல. அவரை ஆம்புலன்ஸில் அனுப்பிச்சிட்டு நம்ம ஊர் டாக்டர் அம்மா வந்திருக்காங்க, ஷக்கீலான்னு சொல்லி. நமக்கு ரொம்ப நெருக்கமான உறவினர், ரொம்ப நல்ல டாக்டர் அம்மா. அவங்க அட்மிஷன் அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் அங்கே அட்மிஷன் போடலை அவங்க. அதே இடத்துல இன்னொரு பையன் வந்தார் ஈரோட்டிலேருந்து. அவருக்கு வயசு 20 தான். என்னன்னு கேட்டேன், அவரும் இப்படி தான் வெயிலில் போனதுனால எனக்கு உடலில் என்ன செய்யுதுன்னே சொல்ல தெரியல அப்படின்னு அவரும் அழுகிறார். அவங்க அம்மா, அவங்க பாட்டி எல்லாமே இருக்கிறாங்க. வெயிலில் படாமல் யார் போக முடியுமோ அவங்க போங்க. ஒன்று, அங்கே போய் தொழுதா என்ன நன்மையோ இந்த மஸ்ஜிதில் தொழுதாலும் நன்மை கிடைக்கும். இது நான் சொல்லலை, இது ஹஜ்ரத் குரூப் கூட்டு வந்து இப்படி சொல்கிறாரோ அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மக்காவுடைய உலமாக்கள் சொன்னது. அதனால் உங்களுடைய உடல்நிலையை நீங்கள் தான் பாதுகாத்து கொள்ளணும். அதுக்கு பின்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். 2 விஷயம். ஒன்று, உடல்நிலையை மாற்றம் ஏற்பட்டாலும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, அல்லாஹ் தான் கொடுக்கணும். வழி தெரியாமல் போனீங்கனாலும் உங்களை யாரும் கூப்பிட்டு வர முடியாது. இதுவரைக்கும் நீங்கள் போயிருக்கிற வழியெல்லாம் நாளைக்கு அந்த வழி திறந்திருக்குமா, கார் போகுமா? நேற்று இரவே அங்கேருந்து சொன்னாங்க, டாக்ஸியே இங்கே இல்லை, வேற எங்கேயோ போய் ஏறுங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் எங்கே போகிறோன்னு தெரியல. எவ்வளோ தூரங்கள் நடந்து வந்தாங்க. பஸ்ஸு கூட எப்படி வரும் என்ன அப்படின்லாம் தெரியல. அதனால் துல்ஹஜ் 4 வந்துட்டாலே மக்காவை வந்து அவங்க மினா மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. எல்லாரையும் மினாவில் போகிறதுக்குள்ள ஏற்பாடுகளை பற்றி சிந்திப்பாங்க. பல ரோடுகளை அடைச்சிருவாங்க, வண்டி வராது. ஒரு கால் வண்டியே அப்படி வந்தால் இதுவரைக்கும் நீங்கள் 20 ரியால் 30 ரியாலில் வந்திருப்பீங்க. நாளைக்கு 200 ரியால் கூட கேட்டாலும் கேட்கலாம், தெரியல. அப்போ பணம் அதிகமாக ஆகிறதோ நேரம் அதிகமாக ஆகிறதோ உடல்நிலையில் உள்ள விஷயங்களை எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியும் என்று இருப்பவர்கள் போகலாம். போகிறதுனால கூடுதல் நன்மை எதுவும் கிடைக்காது. இல்லை, ஞாபகம் வச்சுங்க. அரசாங்கம் ஜும்மாவை நடத்துகின்ற அவங்களுக்கெல்லாம் ஆர்டர் போட்டாங்க, 15 நிமிடத்தில் ஹுத்பா தொழுகை எல்லாத்தையும் முடிச்சிடணும்னு போட்டிருக்காங்க. உங்களுக்கு தான் பதிவுகள் நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க. அப்போ அவ்வளவு சீக்கிரமாக தொழு வைக்கணும். ஏன் காரணம் கேட்டு கடுமையான கூட்டம். அதில் நீங்கள் ஃபஜ்ர் தொழுதுன்னு போனாலும் எங்கேயாவது உங்களுக்கு உள்ள இடம் கிடைக்கும். மற்ற அதுக்கு மேலே போனீங்கன்னா வெயிலில் தான் இருக்கணும், நல்லா பாதுகாக்கணும். இப்போ இதை பற்றி நீங்களே முடிவு செஞ்சுக்கோங்க. இப்போ எங்கள்கிட்ட நீங்கள் போகலாமா வேணாமா அப்படின்னு ஆலோசனை கேட்டால் என்னுடைய ஆலோசனை போகாதீர்கள். இந்த மஸ்ஜிதில் போய் தொழுதாலும் உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும். இங்கே செய்கிற எல்லாத்துக்கும் 1 லட்சம். இங்கே பொய் பேசுனீங்கன்னா 1 லட்சம் பொய். தப்பான விஷயங்களை சொன்னால் இங்கே 1 லட்சம். நன்மையான விஷயங்கள் சொன்னாலும் 1 லட்சம். அதனால் இந்த விஷயமா நீங்களாகவே கண்டிப்பாக முடிவு செஞ்சு கொள்ளுங்க. தேவையில்லாத எல்லாம் பாதுகாக்கணும். ஏதாவது சிரமங்கள் வந்தால் எதுவுமே செய்ய முடியாது. இப்போ வர அசத்துக்கு வரும்போது அதாவது ஆண் துணை இல்லாமல் பெண்கள் ஹஜ்ஜுக்கு வரலான்னு இந்த அரசாங்கம் மூலமாக நம்முடைய அரசாங்கமும் ஒரு முடிவு செஞ்சு பெண்கள் நிறைய வந்திருக்கிறாங்க, தெரியும். அதில் ஒரு அம்மாவுக்கு ஹரமில் போய் கீழே விழுந்து காலில் அடிபட்டு இப்போ ஆப்ரேஷன் அப்படின்னு மெசேஜ் போட்டாங்க. இப்போ இதுக்கு பின்னால் அவங்க நடக்கிறது, அவங்க வர்றது, ஹஜ்ஜில் மினா அரஃபாவில் வந்து இருக்கிறது, அதெல்லாம் எவ்வளோ சிரமங்கள் இருக்கும். ஏன்னா ஹஜ் தான் கடமை, மற்ற எல்லாமே நமக்கு நஃபில், எக்ஸ்ட்ரா. இப்போ நம்ம எல்லோரும் ஏன்னா எக்ஸ்ட்ரா உள்ளதுக்காக பெரிய முயற்சிகள் செஞ்சுட்டு ஒரிஜினலாக எதுக்கு வந்தோமோ அதில் சிரமம் ஏற்பட்டுறக்கூடாது. இந்த விஷயத்தை நீங்களே வந்து முடிவு செஞ்சு கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மினாவுடைய பயணங்களை பற்றி உங்களுக்கு நாளைக்கு பயான் இல்லை, சனிக்கிழமை அந்த பயானை வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம முழுமையாக தர்த்தீபாக மினாவுக்கு நம்ம போய் திருப்பி வர்ற வரைக்கும் உள்ள எல்லா வழியும் நம்ம சொல்லிட்டோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாட்ட அதிகமாக இலவசம், அதாவது இலகுவை, ஈஸியை கேட்டுக்கொண்டே இருங்க. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் ஈஸிகளை அல்லாஹ் கொடுப்பானாக. ரப்பனா லக்கல் ஹம்து கமா யம்பகி பிஜலாலி வஜ்ஹிக் வஅதீமி சுல்தானிக். ரப்பனா லக்கல் ஹம்து குல்லஹு வலக்கஷ் ஷுக்ரு குல்லஹு வலக்கல் மன்னு குல்லஹு வலக்கல் ஃபதுலு குல்லஹு وإليك المشتكى وأنت المستعان ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. صلى الله على حبيبه سيدنا محمد صلى الله عليه وآله وصحبه وسلم.
ربنا واجعلنا مسلمين لك ومن ذريتنا أمة مسلمة لك وأرنا مناسكنا وتب علينا إنك أنت التواب الرحيم رب اغفر وارحم وتجاوز عما تعلم إنك أنت الأعز الأكرم رب اغفر وارحم وأنت خير الراحمين ربنا اغفر لنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا. அல்லாஹ்வே எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை பொறுத்தருள்வாயாக. எங்கள் மீதமான வாழ்வை உனக்கு பிடித்தமாக நாங்கள் வாழ்வதற்கு உபகாரம் செய்வாயாக. எங்களோடு அன்பு கொள்வாயாக, கருணை காட்டுவாயாக, இரக்கமாக நடந்து கொள்வாயாக. எங்களுடைய எல்லா விதமான குற்றங்களையும் மன்னித்து விடுவாயாக. ரப்புல் ஆலமீனே, நாங்கள் உன்னுடைய அடிமைகள் அல்லாஹ். நீ எங்கள் எஜமானன். எங்களை படைத்து பரிபலித்து பாதுகாத்து வளர்த்து இந்த நிலை கொடுத்து இங்கே கொண்டு வந்து சேர்த்த பெருமை, புகழ், கண்ணியம், உயர்வு அத்தனை உனக்கு மட்டுமே சொந்தம் அல்லாஹ். எங்களுடைய ஹஜ்ஜையும் உலகமெல்லாம் இருந்து வந்திருக்கின்ற எல்லாருடைய ஹஜ்ஜையும் கபூல் செய்ய அல்லாஹ். இலகுவாக்கித்தா அல்லாஹ், லேசாக்கித்தா அல்லாஹ். நீயே எங்களுக்கு பொறுப்பாகி விடல்லா. நாங்கள் பலகீனமானவர்கள் அல்லாஹ். எங்களில் பெண்கள் இருக்கிறார்கள், முடியாதவர்கள் இருக்கிறார்கள், மூத்த வயதுள்ளவர்கள் இருக்கிறார்கள், நோயுற்றவர்கள் இருக்கிறார்கள். எல்லோரின் மீதும் இரக்கப்படு அல்லாஹ். எங்களுக்கு நீ உபகாரம் செய்ய அல்லாஹ். எங்களை நீ உன்னுடைய புறத்திலிருந்து ஹஜ்ஜு செய்விக்கின்ற நல்ல தௌஃபீக்கை கொடு அல்லாஹ். எங்கள் துஆக்களை கபூல் செய்ய அல்லாஹ். யா சய்யித ஸாதாத்தி ஜிதுக காஸிதா அர்ஜூ இமாக ஃபலா துகையிப் மக்ஸதி யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லிக் மகாசிதனா واسمح لنا ما مضى يا واسع الكرم وصل يا ربي على النبي سيدنا نبينا مولانا محمد وعلى آله وأصحابه وأزواجه أهل بيته وذريته أجمعين سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم सलाम. उर्दू जानने वालों के लिए इंशाअल्लाह अलग एक वक्त मुकर्रर होकर सिर्फ उर्दू में हज की तरतीब बताई जाएगी इंशाअल्लाह. உருதுக்காரவங்க யார் இங்கே வரலேண்டா அவங்களுக்கு சொல்லுங்கள், எப்போன்னு சொல்லிடுவேன். அந்த நேரத்தில் உருதுல மட்டும் அவங்களுக்கு இன்ஷால்லா எல்லா தரத்தீபும் மீனாவுடைய தரத்தீப் சொல்லப்படும். இப்போ முடியாதவங்களுக்காக வீல் சேர் இருக்குது. எலக்ட்ரிக் வீல் சேர் விலைக்கும் இருக்குது, வாடகைக்கும் இருக்குது. வாடகைக்கு ஃபோன் பண்ணால் இன்றைக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. பிறை 14க்கு திருப்பி வாங்கிக்குவாங்க. அதுக்கு 1000 ரியால் கேட்குறாங்க. இந்த வீல் சேர் தான் உங்களுக்கு இது எலக்ட்ரிக் வீல் சேர். இது எப்படின்னு சொல்லி யாருக்கு வேணுமோ பார்த்துக்கோங்க. இது விலை 3000 ரியாலுக்கு விலைக்கே வாங்கி கொள்ளலாம். 3000 ரியாலுக்கு விலைக்கே வாங்கிட்டீங்கன்னா அப்படி நீங்கள் மதீனாவுக்கெல்லாம் கொண்டு போகலாம். அல்லது 1000 ரியாலுக்கு இங்கே வாடகைக்கு எடுத்துக்கிட்டால் இதே மாதிரி மதீனாவிலையும் அவங்க இருக்கும் இன்ஷால்லா. அங்கே போய் வாடகைக்கு எடுத்துக்கலாம். யார் அதை பற்றி யோசிக்கிறீங்களோ அவங்க இந்த வீல் சேரை பார்த்துக்கோங்க இன்ஷால்லா. இதை ஓப்பன் பண்ணி தான் அதை முடிச்சுட்டு